புதுக்கோட்டை மாவட்டம் வல்லநாடு கண்மாயின் கரைகளை தூர்வாரும் பணிக்கு இடையூறாக இருக்கும் உயர் அழுத்த மின்கம்பிகள் செல்லும் 15 மின்கம்பங்களை அகற்றி மாற்றுப் பாதையில் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடையக்குடி தொடங்கி வல்லத்திராக்கோட்டை வரை சுமார் 1600 ஏக்கர் பரப்பளவில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ள வல்லநாடு கண்மாய் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரிய கண்மாயாக திகழ்ந்து வருகிறது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கண்மாயின் மூலம் பூவரசக்குடி, மணியம்பள்ளம், வண்டாக்கோட்டை உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்நிலையில் வல்லநாடு கண்மாய் அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் அறிவுறுத்தலின் பேரில் 10 கிராம மக்களின் முயற்சியில் தூர்வாரும் பணியும் கரைகளை பலப்படுத்தும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்கு இடையூறாக உள்ள கண்மாயின் கரைகளில் உள்ள 15 மின்கம்பங்களை வேறு இடத்திற்கு மாற்ற மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதில் என்னென்னா ஒரு உயரழுத்த மின்சாரம் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போதைக்கு தரையில் தட்டுற மாதிரியும் மாடுகளுக்கோ மனிதர்களுக்கோ இது பெரிய ஒரு இதாக இருக்கும். அதை மின்சாரத்துறை சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்து கொடுக்குறோன்றாங்க. ஆனால் இந்த கரையை பலப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு அதுக்குள்ளே அது மழைக்காலங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கோரிக்கை. கண்மாய் முழுவதும் நிறைந்துள்ள கருவேல மரங்களை அகற்றவும், புதுக்கோட்டை மாநகராட்சியின் கழிவுநீர் கண்மாயில் கலக்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.